friends, welcome to Series Bites. இன்னைக்கு ஸ்பெஷலா நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப சிம்பிள். அதுவும் கேஸ் ஸ்டவ் இல்லாததுமா சிம்பிளா நான் உங்களுக்கு காட்ட போறேன். அதுவுமே எல்லாருக்கும் பிடிச்சது. எல்லாருக்கும்னா எல்லாருக்கும் இல்ல, எல்லாருக்குமே குட்டில இருந்து பெருசு வரைக்கும் பிடிச்ச ஒரு ஐட்டம். அதை செய்யறதுக்கு அதுவுமே சாட் ஐட்டம். அதை செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு நியூ கெஸ்ட் சீரீஸ் பைட்ஸ்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. யாருன்னா எங்க சித்தி. இவங்க தான் எங்க சித்தி. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். எங்க சுந்தர விநாயகரோட ஆசிரத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுதான் இவங்களோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? சாட் ஐட்டம்ஸ் பயங்கரமா சூப்பரா பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சாட் ஐட்டம்ஸும் எங்க தெரியுமா கத்துக்கிட்டாங்க இவங்க? ஷவுகார்பேட்ல ஜெயின்ஸ் இது இருக்கும், அந்த ஸ்ட்ரீட்ல ஜெயின்ஸ் கோயில் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் அப்படியே ஒருத்தர் தைபூரி பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வாட்டி போனேன்னா, பாரிஸ் போனேன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்க தைபூரி பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சான்ஸில் அந்த மாதிரி தைபூரி நீங்க எங்கேயுமே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. அவர்கிட்ட நம்ம எல்லாம் எங்கேயாவது போனோம்னா சாப்பிட்டுட்டு வில்ல கட்டிட்டு வந்துரும். ஆனா இவங்க அப்படி இல்லை. அவர்கிட்ட போயிட்டு அதுல சாட் ஐட்டம்ஸ்ல சட்னி எப்படி பண்ணணும், இந்த தை எப்படி இவ்வளோ நல்ல டேஸ்டா இருக்கு, எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அவங்க பெரிய எக்ஸ்பர்ட் ஆகி, நம்ப மாட்டீங்க, இவங்க கிட்ட எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஒருத்தங்க கடையே வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்க எக்ஸ்பர்ட் எல்லாத்துலயுமே. பாவ் பஜ்ஜி, பானிபூரி, தைபூரி, அப்புறமா வேற என்ன பண்ணி எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. சித்தி, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு காமிச்சிடு. புதினா ஒரு கட்டு, ஓகே. கொத்தமல்லி அரை கட்டு, ஓகே. அப்புறம் வந்து புளி எலுமிச்சை பழம் சைஸு, 2 பச்சை மிளகாய், ஒரு பிளாக் சால்ட்டு 1 டீஸ்பூனு. இது 5 போட்டு அரைக்கணும். மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி விட்டுணும். அரைச்சி விட்டு வடை கட்டுறோன்னா வடை கட்டிக்கலாம், வடை கட்டலைன்னா நைஸாக அரைச்சிக்கிட்ட கூட போதும். தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி. இது 3. இது வந்து இந்த உருளைக்கிழங்கு, பச்சை பயிறு, உருளைக்கிழங்கு, இந்த 3 வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு இதில் கொஞ்சம் வெங்காயம் மிக்ஸ் பண்ணிக்கணும். வெறும் உருளைக்கிழங்கு இல்லாம இது 3 போட்டா கொஞ்சம் ஹெல்தி இல்ல? இது 3 ஹெல்தி. இந்த 3 இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், டேஸ்டுக்கும் நல்லது, உடம்புக்கு ஹெல்திக்கு நல்லா இருக்கும். ஓகே. அப்புறம் பூரி, மெயின் இன்கிரிடியன்ட் பூரி. நான் இதை அரைச்சிட்டு அப்புறம் மறுபடியும் வரேன். ஓகேவா? போட்டுட்டு கொத்தமல்லி போட்டுறேன், 2 பச்சை மிளகா, 2 கிள்ளி போட்டுறணும். பிளாக் சால்ட்டு 1 டீஸ்பூன் சித்தி. அது புளி பேஸ்ட் 1 டீஸ்பூன். இந்த அதை எடுத்தது அந்த அளவுக்கு புளி பேஸ்ட் எடுத்துட்டு வச்சுட்டோம். அது போட்டுறோம். இதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றணுமா சித்தி? தண்ணி ஊற்றிக்கிட்டு அரைச்சிக்கிட்டு பயிறு, கடலை, இந்த உருளைக்கிழங்கு இது அப்படியே போட்டு குக்கரில் வச்சு வேண்டியதான். உப்பு போட்டுக்கணுமா சித்தி? லைட்டாக கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும். கொஞ்சம் கல்லுப்பு போட்டால் சரி, சால்ட் போட்டால் சரி. போட்டு ஒரு 2 விசில் வச்சா போதும். 2 விசில் போதுமா? ஓகே. சால்ட், தண்ணி கொஞ்சம் ஊற்றினா போதுமா? ஃபுல்லா முழுகிற அளவுக்கா? அது போதும். இது போதுமா? போதும். இரு, நீ குக்கரை ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு 2 விசில் வந்துட்டா போதும். ஒரு 2 விசில். எவ்வளோ சித்தி? ஒரு ஹாஃப் ஸ்பூன் போதும். ஹாஃப் ஸ்பூன் உப்பு ஆல்ரெடி போட்டீங்க? ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு. போதும். வெறும் மிளகாத்தூள்? வெறும் மிளகாத்தூள் தான். உப்பு கொஞ்சோண்டு ஆனியன் போட்டாச்சு. ஒரு கை அளவுக்கு வெங்காயம் போட்டா போதும். போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பூனிக்குள்ள வச்சுக்க வேண்டியதான். பானிக்குள்ள வச்சு. நான் இப்ப பானிபூரி சாப்பிட போறேன். ப்ளீஸ் யாரும் திட்டிக்காதீங்க, சாரி. ஏன்னா எத்தனை பேர் என்ன திட்டிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை விட்டு நான் சாப்பிடுறேன். சாரி. நல்லா இருக்கா? செம்ம. ஆஹா, நல்லா இருக்கா? அதெல்லாம். ஆனா நான் மோஸ்ட்லி வெளியில வாங்கி சாப்பிட மாட்டேன். இதோ எனக்கு சாப்பிடணும் தோணுறப்பெல்லாம் இவங்களை கூப்பிட்டுடுவேன். சாட் ஐட்டம் சாப்பிட்றப்பெல்லாம் இவங்களை கூப்பிட்டுப்பேன். நான் என்ன விருப்பமோ அது எல்லாத்தையும் செஞ்சுப்பேன். அப்புறம் இந்த சட்னிஸ் வந்து 3 வகை சட்னிஸ். அது ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்குவாங்க. இப்போதைக்கு இந்த 2 சட்னி தான் பண்ணேன். கார சட்னி ஒன்று இருக்கும், அது கொஞ்சம் பண்ண முடியல. இந்த 2 சட்னி தான் காமிச்சிப்போம். அடுத்த தடவை அந்த சட்னிஸ் வரைக்கும் ஒரு வீடியோ காமிக்கிறோம் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ தைபூரி, அதுக்குண்டான டெக்கரேஷன் தான் ஹைலைட். பாருங்க, இப்போ பானிபூரிக்கு தேவையானது ரெடி பண்ணியாச்சு. இப்போ தைபூரிக்கு தேவையானது ஐட்டம்ஸ் என்னென்ன தேவைன்றதை காமிக்கிறேன் வாங்க. அதான் மெயின். இது தேவையான பொருட்கள்: பூரி, பானிபூரி,
சாரி பூரி மட்டும்தான். அப்புறமா பீட்ரூட், அப்புறம் கேரட், அப்புறம் இந்த சென்னா இதெல்லாம் போட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் வேக வச்சது மசிச்சு வச்சாச்சு. இதில் கொஞ்சம் வெங்காயம் போடணும், போட்டுலாம். இது கொத்தமல்லி, ஓம்பொடி, கேரட், இது தண்ணி, இது புதினா தண்ணி, இது தயிர், இது ஸ்வீட் சட்னி. சித்தி தயிர்ல என்னெல்லாம் போட்டிருக்கீங்க? தயிர்ல ஒரு 2 டீஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். ஓ அதுதான் ஹைலைட் இல்லையா? அதுதான். வெளியில எல்லாம் சாப்பிட்டிருக்கேன் சித்தி, ரொம்ப திகட்டும். ஆனா 2 ஸ்பூன் அவ்வளவு தயிருக்கு, ஒரு கப் தயிருக்கு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டா போதும். இது வந்து சால்ட்டு, தனியாத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், இதெல்லாம் வந்து மேல டெக்கரேஷன் பண்றது நான் காட்டுறேன் வாங்க. பண்டர்ல பயங்கர எக்ஸ்பர்ட் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க எப்படி பண்ணுவாங்கன்னு மட்டும் நீங்க பாருங்க. எப்படி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், அந்த கடையில அந்த ஆள் பண்ற மாதிரியே பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் என் சித்தி. ஸ்டஃப் பண்ணிட்டு இந்த கிரீன் சட்னி அந்த இது ஊத்திக்கணுமா சித்தி? இதே ஒன்று. ஓகே. அப்புறம் ஸ்வீட் சட்னி, அதுக்கப்புறம் ஸ்வீட் சட்னி. ஆனா நான் நிறைய இடத்துல சாப்பிட்டுருக்கேன் சித்தி, அப்படியே ஸ்வீட்டா திகட்டுற மாதிரி, இல்லைன்னா அந்த தயிர் புளிப்பு இல்லை லைட்டா போட்டுக்கணும், ரொம்ப போட்டுக்கணும். அவர் கிட்ட மட்டும் அந்த கிரீமியா இருக்கும்ல, அப்படியே அந்த கிரீம் மாதிரியே இருக்கும். அவ்வளவுதான். அது திருப்பி நான் உங்ககிட்ட தான் அந்த டேஸ்டே பாக்குறேன். லைட்டா சால்ட், அப்புறம் வந்து தனியாத்தூள், அப்புறம் வந்து ஜீராத்தூள், அப்புறம் வந்து மிளகாத்தூள், தயிர் இருக்கு இல்லையா, தயிரில் ஒரு 2 ஸ்பூன் சக்கரை போட்டாச்சுப்பா. நிஜம். ஆனா சில இடத்துல பார்த்தேன்னா அதுக்குள்ள ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் போடுவாங்க சித்தி. அப்புறம் கேரட், பீட்ரூட், கொத்தமல்லி, ஓமம், இந்த தயிருக்கும் ஓம் பொடிக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி, செம்மையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட். சித்தி பானிபூரி ஃபர்ஸ்ட் நான் தான் சாப்பிட்டேன். இப்போ இல்ல சாரி நான் செஞ்சு கொடுக்கோ, சரி நீங்க தான் சாப்பிடணும். ஓகே. அடா சொல்றதே தெரியல. சூப்பரா. I love you சித்தி. செம்ம. ஐயோ ஆசம். இல்ல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு போறோம். ஃப்ரெண்ட்ஸ் அந்த பானிபூரியோட கிரன்ச்சி, அதுக்கப்புறம் அந்த கேரட்டு, பீட்ரூட்டு வேணும்னா நம்ம இதுல பொமக்ரேனட் கூட போட்டுக்கலாம். அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஸ்ப்ரவுட்ஸு, அந்த கேர்டோட அந்த ஸ்வீட்னஸ் சொல்றதுக்கே இல்லை. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த டிஷ் இன்னைக்கு ஸ்பெஷல். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சித்தி சொல்லி கொடுத்த மாதிரியே செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சீரிஸ் பைட் சேனல்ல போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி மறந்துடாம பக்கத்துல இருக்கிற அந்த பெல்ல தட்டிட்டு போங்க. பாய்.